இறால் குழம்பு வைக்க ஒரு 200 கிராம் இறாலை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். மண் சட்டியை அடுப்பில் வச்சு அதை தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு போடணும். கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் அதில் சேர்க்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அதில் கருவேப்பிலையை சேர்க்கணும். கருவேப்பிலை வதங்கினதும் ஒரு 2 தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்க்குறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு வடிகட்டி குழம்பு தூள் போட்டு வச்சுருக்கேன். அதையும் நான் இதனுடைய நல்லா ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்ததும் அது கூட கொஞ்சம் பூண்டு பல், ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க விடுவேன். அது நல்லா கொதி வந்ததும் ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி இறாவை கொஞ்சம் வறுத்து இதிலே சேர்க்கணும். அதுவும் சேர்த்து நல்லா கொதித்ததும் கொஞ்சம் தேங்காய் ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்க்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா கொதித்ததும் அதில் கொஞ்சம் மல்லித்தழை தூவி இறக்கிடணும். இப்போ சுவையான இறால் குழம்பு ரெடி. தேங்க்யூ.